தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். मैं भारत माता के पवित्र चरणों को स्पर्श करता हूँ और उनको प्रणाम करता हूँ. வணக்கம், நமஸ்கார். சர்வசக்தியும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, காசி தமிழ் சங்கமத்தின் 4வது சங்கம மாநாட்டு விழாவை முன்னிட்டு உங்களுடன் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேரில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேரார்வம் இருந்தாலும் தவிர்க்க இயலாத காரணங்களாலும் பாராளுமன்ற கூட்டத்துடன் நடக்கின்ற காரணத்தாலும் நேரில் கலந்து கொள்ள இயலவில்லை, மன்னிக்க வேண்டுகிறேன். கடந்த 2022 ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் கொண்டாட்டத்தின் போது 1வது காசி தமிழ் சங்கம் நடத்தப்பட்டது. நிகழ்வு தேசிய நல்லிணக்கத்தான ஒரு முக்கிய நிகழ்வாக கங்கையின் கலாச்சாரமும் காவிரியின் பண்பாடும் பரிமாறிக்கொள்ளப்படும் விழாவாக நாட்டின் வடபகுதியில் வாழும் மக்களும் தென்பகுதியில் வாழும் மக்களும் பாரதத்தின் பொது பாரம்பரியத்தின் வழி இணைந்து கொண்டாடும் சிறப்பு மிகுந்த விழாவாக வளர்ந்து நிற்கிறது. கடந்த ஞாயிறு நவம்பர் 30 ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் இந்த சங்கமத்தை பற்றி மிக அழகாக பேசினார்கள். காசி தமிழ் சங்கமும் உலகின் மிக தொன்மையான மொழியும் உலகின் மிக தொன்மையான நகரங்களில் ஒன்றும் சங்கமிப்பதாகும் என்பதை எடுத்து கூறினார்கள். மேலும் தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி மேன்மையானது, தமிழ் இந்தியாவின் பெருமை என்று தமிழனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பேசினார்கள். தமிழ் அதன் தகுதிக்குரிய மிக உயரிய இடத்தில் வைத்து இவ்வாறு போற்றப்படுவது மகிழ்ச்சியையும் பெருமையையும் ஓரெங்கே அளிக்கிறது. இதற்கு முந்தைய காசி தமிழ் சங்கமும் நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டுள்ளேன். இன்றைக்கு என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை என்பது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இந்த ஒளிபரப்பின் வாயிலாக உங்களோடு என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சங்கமத்தில் தமிழ் மக்களும் காசி நகர மக்களும் ஆர்வமுடன் பங்கு பெற்று வருவதும் இதன் தாக்கம் முந்தைய ஆண்டுகளை விட ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதையும் கண்கூடாக காண்கின்றேன். காசி தமிழ் சங்கமத்தில் இந்த ஆண்டின் கருப்பொருள் தமிழ் கற்கலாம், தமிழ் கற்போம் என்பது. இந்தி மொழி அறிந்த 50 தமிழாசிரியர்கள் சென்னை மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டு வாரணாசி வந்துள்ளனர் என்பதை அறிந்து மனம் மகிழ்கின்றேன். தமிழ் ஆசிரியர்கள் வாரணாசி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து 50 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 15 நாட்கள் அடிப்படை தமிழ் கற்பிக்க எடுத்துக்கொண்டுள்ள முயற்சி பெரும் போற்றுதலுக்கு உரியதாகும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி விரும்பிய வண்ணம் இன்றைக்கு தேமுதிர தமிழோசை இன்று காசி பெருநகரம் முழுவதும் ஒலிக்க இருப்பது உள்ளபடியே ஆகும். மேலும் ஒரு முக்கிய பகுதியாக தென்காசியிலே இருந்து காசிக்கு அகத்திய முனிவர் வாகன பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதும் தேனினும் இனிய செய்தியாகும். காசியுடன் தமிழ்நாட்டிற்குள்ள பண்டைய தொடர்புகளை நினைவூட்டும் வகையில் பாண்டிய மன்னர் அதிவீர பராக்கிரம பாண்டியன் காசிக்கு சென்றதன் பின் தனது நாட்டில் ஒரு நகரத்திற்கு தென்காசி தட்சிணகாசி என்று பெயரிட்டார். காசியை தெற்கில் பிரதிபலிக்கும் புனித நகரம் என்பதால் தான் தென்காசி என்ற பெயர் பிறந்தது. மேலும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 300 கல்லூரி மாணவர்கள் 10 தொகுதிகளாக தமிழ் கற்றல் திட்டத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மையம் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களுக்கு வருகை தந்து இருவழி கலாச்சார இணைப்பை வலுப்படுத்த உள்ளார்கள். காசி தமிழ் சங்கமத்தினுடைய நிறைவு விழா இந்த ஆண்டு ராமேஸ்வரத்தில் நடப்பது இதற்கு முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது. காசி விஸ்வநாதர்
மற்றும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயம் ஆகியவற்றின் பிணைப்பை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது. காசி தமிழ்ச்சங்கம் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்தின் உண்மையான சாரத்தை எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. காசியும் தமிழகமும் பாரதத்தின் ஒளிவிளக்குகள். காசி தமிழ் சங்கமம் மூலம் கங்கையின் கரையில் காவிரியின் மகள் பாடுகிறாள், காவிரியின் கரையில் கங்கையின் மகன் தமிழ் கற்கிறான், வடக்கும் தெற்கும் கைகோர்க்கின்றன, இந்தியா ஒரு குடும்பமாக வலுப்பெறுகிறது. பாரதியாரின் கனவை சாத்தியப்படுத்திய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கும் உத்தரப்பிரதேச அரசிற்கும் மற்றும் பல்வேறு மத்திய அமைச்சகங்களின் பங்களிப்பிற்கும் எனது நன்றியையும் மனம் கனிந்த பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காசி தமிழ் சங்கம் மாபெரும் பண்பாட்டு ஆன்மீக அறிவு பயணமாக அமைய வாழ்த்துகிறேன். இந்த சங்கமும் என்றும் ஒளிரட்டும். இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பிணைப்பு வலுப்பெறட்டும். இது விக்சித் பாரத் என்னும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உன்னத இலக்கினை நோக்கி நம்மை அழைத்து செல்லட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நன்றி, தன்யவாத். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.